தேவோ பவங்கிறது தைத்திரிய உபனிஷத் வரிகள். இதோட அர்த்தம் விருந்தினர் உங்களுக்கு கடவுளா இருக்கட்டும்னு நம்ம மேலோட்டமா சொன்னாலும் நம்ம சாஸ்திர நூல்கள் அதை இன்னும் ரொம்ப நுட்பமா விளக்குது. வேதம் அதிதிய பிரயாணம் செய்கிறவங்க இந்த திதியில தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எப்போ வேணும்னாலும் வரலாம். ஒரு முழு திதி, அதாவது ஒரு நாள் முழுசும் தங்கி இருக்காம கொஞ்ச நேரம் மட்டும் தங்கி இருக்கவங்க, முன்பின் அறிமுகம் இல்லாதவங்க, அவங்க ஒரு புது வரவு, நம்ம அழைக்காம வர்றவங்க விருந்தோம்பலுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லுது மனுஸ்மிருதி. அதிதிங்கிறவங்க எப்போவாவது வர்றவங்க, தினம் வர்றவங்க கிடையாது. நம்ம ஊர்லேயே இருந்துட்டு நாடோடியா சுற்றி திரியிறவங்க அதிதி கிடையாதுன்னு சொல்லுது. ஒரு அதிதி சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை அப்புறமோ வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம அனுப்பக்கூடாது. நம்மளை விட தகுதியில் குறைவானவங்களா இருந்தாலும் அவங்கள அன்போடு உபசரிக்கணும். ராத்திரியில் புதுசாக வர்றவங்களையும் அதிதியாக நடத்தணும்னு சொல்லுது. மனுஸ்மிருதியில் இருக்க 100.3வது ஸ்லோகம், அறுவடைக்கு அப்புறம் வயல்களில் சிதறி இருக்க தானியங்களை சாப்பிட்டு வாழ்ந்தாலும் 4 பக்கமும் தீ வளர்த்து சூரிய வெப்பத்துக்கு கீழே நின்று இப்படி 5 நெருப்புகளுக்கு நடுவில் தவம் செஞ்சாலும் விருந்தினராக வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலைன்னா எல்லா புண்ணிய செயல்களும் பயனில்லாமல் போயிடும்னு சொல்லுது. அதிதிகளை கௌரவிக்கிறது ஒரு வகையான யாகம், ஒரு குடும்பஸ்தனோட கடமை. மகா யாகம்னு சொல்லப்படுற தினம் செய்ய வேண்டிய 5 சடங்குகளில் அதிதிகளை உபசரிக்கிறதும் ஒன்று. அதிதிகள் கிட்ட நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் நேர்மையோடையும் நடந்துக்கணும்னு வலியுறுத்தப்படுது. விருந்தினர்கள் தங்கியிருக்க இடம் நறுமணம் நிறைஞ்சதா வெளிச்சம் உள்ளதா இருக்கணும். அவங்களுக்கு பழங்கள், இனிப்புகள் இல்லைன்னா பால் கலந்த உணவுகள் கொடுக்கணும். நெத்தியில் அரிசியோடு கூடின குங்குமத்தை திலகமாயிடணும். பூ கொடுக்கணும். இப்படி பஞ்சோபச்சார பூஜை மூலமாக விருந்தினர்களை வரவேற்கணும்னு சனாதன தர்மம் சொல்லுது. இன்னைக்கு இருக்க வசதி வாய்ப்புகள் இல்லாத அந்த காலத்தில் எல்லா நிலை மக்கள் வாழ்க்கையிலையும் அதிதிகள் உபசரிப்பு ஒரு இல்லற தர்மமாக அன்றாட கடமையாக இருந்தது. காட்டு வழியாகவும் ஆற்ற கடந்தும் யாத்திரைக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பயணம் செய்கிற மக்கள் படுத்து இளைப்பாறதுக்காகவே வீடுகளில் திண்ணைகளும் அவங்களுக்கு விருந்துபசரிக்கிற பழக்கமும் இருந்தது. நம்ம நாட்டுக்கு வர்ற வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை டாக்ஸி ஓட்டுநர்களும் சுற்றுலா வழிகாட்டிகளும் காவல்துறையினரும் மற்ற பணியாளர்களும் வரவேற்று அவங்கள மதித்து பாதுகாப்பு கொடுத்து அன்போடு நடத்த அதிதி தேவோ பவங்கிற திட்டத்தை வகுத்திருக்கு இந்திய அரசு. வேதம் வலியுறுத்துற வாழ்க்கை முறையை நினைவில் வைப்போம். அதிதிகளை அன்போடையும் மதிப்போடையும் உபசரிப்போம்.